நல்லா புரிஞ்சுக்கணும். மோடி ஏதாவது ஒரு பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எதிராக தான் செயல்படுவார். இல்லைன்னா ஒன்றும் அவர் செஞ்சிருப்பார். மோடி ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னா அவர் அதை செஞ்சிருப்பார். செஞ்சுட்டு குற்றத்தை தூக்கி பழியை தூக்கி மற்றவங்க மேலே போட்டுருவார். இது பிஜேபியினுடைய செட்டிங். அந்த குற்றத்தை செஞ்சவங்களாம் அவங்க தான் இருப்பாங்க. நீங்கள் பீகாரில் போய் பீகார் தேர்தலில் தமிழ்நாட்டில் பீகாரிகளை அடித்து விரட்டினார்கள் அப்படின்னு ஒரு பொய்யை சொன்னார். ஆமாம். ஆனால் ஆக்சுவலாக அடித்து விரட்டினது யார் தெரியுமா? குஜராத்தில் அவர் சிஷியர் ஆட்சியில் ஒரு பீகார்லேருந்து போனவன் ஒரு ரேப் கேஸில் மாட்டி கிட்டத்தட்ட 20,000த்திற்கு மேற்பட்ட பீகாரிகளையும் உத்தரப்பிரதேசக்காரங்களையும் அடித்து குஜராத்தை விட்டு விரட்டியது மோடியினுடைய சிஷியர் அரசு, பிஜேபி அரசு. ஆனால் பழைய தூக்கி யார் மேலே போட்டார்? தமிழ்நாட்டு மேலே. இது பிஜேபியினுடைய செட்டிங். அவங்க யாராவது ஒரு 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 விஷயத்தை செய்ய போகிறாங்க அப்படின்னா பழைய தூக்கி அடுத்தவங்க மேலே போட்டுருவாங்க. அதுக்கு நேர் எதிரான விஷயத்தை தான் அவங்க சொல்லுவாங்க. அது சொல்கிறது தேசபக்தி மாதிரியே தெரியும். அவங்க சொல்கிறது தேசபக்தி மாதிரி, தேசத்தை நேசிப்பவர்கள் மாதிரி அவர்கள் பேசுவாங்க. ஆனால் செய்கிறது அத்தனையுமே தேசத்துக்கு அகைன்ஸ்டாக செய்யணும். இது பிஜேபியினுடைய டிசைன். இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய ப்ராக்சி கவர்மெண்ட் தான் நடந்துட்டுருக்கு. அதாவது திரு ஜோசப் அரசு, இது பிஜேபியினுடைய ப்ராக்சி கவர்மெண்ட். இப்போ நீங்கள் அதை என்ன வேற என்ன எதிர்பார்ப்பீங்க? அப்போ சொன்னது வேற, செய்கிறது வேற தான் இங்கே நடக்குது. கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லி அப்படித்தானே சொல்லுவாங்க. இப்போ சொல்றது கொள்கை எதிரி பாஜகனா கொள்கை ஃப்ரெண்டுன்னு அர்த்தம், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அதுதானே விளக்கம் சொன்னேன். இப்போ நீங்க யாரை எதிரின்னு சொல்றீங்களோ அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு. க்ளோஸ் ஃப்ரெண்டை நீங்க எதிரின்னு சொல்லிட்டு நீங்க மற்ற எல்லாமே அண்டர் கிரவுண்ட் டீலிங் போயிட்டு இருப்பீங்க. ஸோ அதை தான் பண்ணிட்டு இருக்காரு திரு ஜோசப். தமிழக முதல்வர் திரு ஜோசப் பண்றாரு. எனவே அவர் மாணவர்களோட நிற்பேன். நான் அனிதா இறந்தப்ப நானும் போயிருந்தேன். அனிதா இறந்தப்ப விஜயும் வந்திருந்தாரு, திருமாவளவன், சீமான் எல்லாம் வந்திருந்தாங்க. நாங்கள் போனது பிறகு வந்திருப்பார் போல தெரியுது விஜய். எல்லாம் வந்திருந்தாங்க. அப்படிப்பட்டவர் அதே மாவட்டத்திலேயே ஒரு நீட் கோச்சிங் சென்டருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ எப்படிப்பட்டாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கோச்சிங் சென்டருடைய பிஸ்னஸில் விஜயும் இன்வால்வ்டு. அவருடைய நிறுவனம். அதான் நீங்கள் அவருடைய அஃபிடவிட்லேயே தெரியுதாங்க. அவருடைய அஃபிடவிட்டை படித்து பாருங்க. அவருடைய எலெக்ஷனில் போட்ட அஃபிடவிட்டில் பெரம்பலூர்லேயோ அரியலூர்லேயோ ஏதோ ஒரு கோச்சிங் சென்டருக்கு இவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? மோடி ஆரம்பித்த 2014 மோடி பிரதமரான உடனே ஆகும்போதும் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கோச்சிங் சென்டர் பிஸ்னஸ் 2000 கோடி. இன்னைக்கு 2026 14 ஆரம்பிச்சது 26 12 வருடம் கழிச்சு ஒட்டுமொத்த கோச்சிங் சென்டர் பிஸ்னஸினுடைய வேல்யூ எவ்வளோ தெரியுமா? 30,000 கோடி ஒயிட்டில், 20,000 கோடி பிளாக்ல, மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 50,000 கோடி. 50,000 கோடி பிஸ்னஸில் விஜயும் பார்ட்னர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பிஸ்னஸில் விஜயும் ஒன் ஆஃப் த பார்ட்னர், கார்பரேட் பார்ட்னர். அவங்க எப்படி நீட்டுக்கு ஆதரவாக இருப்பாங்க? நீங்கள் நம்பி ஓட்டு போட்டு இளைஞர்களும் இளம் பெண்களும் மாணவர்களும் விஜய் எங்களுக்கு கதாநாயகன், ஹீரோ அப்படின்னு நம்பி ஓட்டு போட்டு ஏமாந்தா அதுக்கு அவர் பொறுப்பு இல்லை. அவர் பொறுப்பு கிடையாது. அவர் வேலையெல்லாம் தெளிவாக இருக்கார். மாணவர்கள் மத்தியில் நிற்பேன் அப்படின்னா நிற்க மாட்டார். எனக்கு பணமா ஜனமா முக்கியம் அப்படின்னா எனக்கு இப்போ ஜனம்தான் முக்கியம்னு சொன்னார்னா அவர் பணத்தின் பின்னால் தான் இருப்பார். எதை சொல்கிறாரோ அதுக்கு அகைன்ஸ்டாக தான் இருப்பார். இது அவருடைய வளர்ப்பு, அவருடைய டிசைன். அப்படி பிஜேபியினுடைய டிசைன்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ராக்சி பிஜேபி கவர்மெண்ட்டுடைய டிசைன். இப்போ நீங்கள் அவர்கிட்ட எதிர்பார்ப்பீங்க. அப்போ மாணவர்களை எப்படி மோடி அரசு குண்டர்களை வைத்து தாக்குகிறதோ, எப்படி மோடி அரசு நேம் பேச்சே இல்லாமல் டெல்லி போலீஸு, சிஆர்பிஎஃப், சிஎஸ்ஐஎஃப் வீரர்களை வைத்து ஒரு பக்கம் தாக்குது, இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி குண்டர்களை இறக்கி விட்டு
தலையில் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஃபைபர் ராட் எடுத்துட்டு வந்து அடின்னு அடிக்கிறான். இந்த மாதிரியான ஒரு குண்டர்கள் ராஜ்யத்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அராஜகத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? போராடுறான் அந்த மாணவன் 14 வருஷம் காத்து கிடந்து அவன் கனவுகளோட அவன் எப்படியாவது டாக்டர் ஆயிடணுன்ற எண்ணத்தோடு அவன் எழுதுறான், எக்ஸாம் எழுதுறான். 6ஆம் வகுப்புலேருந்தே படிக்க வைக்கிறாங்க பெற்றோர்கள். கோச்சிங் சென்டருக்கு அவங்க கொடுக்குற பணம் லட்சக்கணக்கான பணம், இடத்த விற்று, நகையை விற்று, சொத்தை விற்று, அத்தனையை விற்று படிக்க வைக்கிறான். படிக்க வச்சு வரும்போதும் நீட்டை வந்து நான் கோச்சிங் சென்டரும் என்டிஏவும் மோடியினுடைய என்டிஏ சேர்ந்து நீங்கள் பேப்பரை லீக் பண்ணுவீங்க, கொஷின் பேப்பரை அவுட் பண்ணுவீங்க. அவுட் பண்ணி ஒரு சில பேர் மட்டும், ஒரு சில கோச்சிங் சென்டரில் படிக்கிறவங்கலாம் வந்து நல்ல மார்க் எடுத்து சீட் ஆக்கிரமணம் பண்ணிடுவான். மற்றவங்கெல்லாம் வந்து கோடிக்கணக்கில் பணம் கட்டினா தான் எம்பிபிஎஸ்ஸில் சேர முடியுன்ற நிலைமையை உருவாக்குவீங்க. இது வந்து பின்னணியிலே வந்து ஒரு திட்டமிட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆமாம், இது கார்பரேட்டைசேஷனுங்க. நீங்கள் கார்பரேட்டைசேஷனுடைய பாலிசி, இது வந்து பனியானுடைய பாலிசி. அப்போ கார்பரேட்டைசேஷன் பண்ணாதான் வந்து இன்றைக்கி வந்து ஒவ்வொரு மருத்துவமனையும் நீங்கள் போங்க, டாப் கிளாஸ் மருத்துவமனை எல்லா டாக்டருக்கும் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து இத்தனை எம்ஆர்ஐ எடுக்கணும், இத்தனை சிடி ஸ்கேன் எடுக்கணும், இத்தனை ஆப்ரேஷனுக்கு நீங்கள் பேஷண்ட்டை பரிந்துரை பண்ணணும், இத்தனை பேர் கால் பிளாடரை ரிமூவ் பண்ணணும், இத்தனை பேர் கிட்னியை ரிமூவ் பண்ணணும், இத்தனை பேர் ஹார்ட்டை ரிமூவ் பண்ணணும். டார்கெட்டுங்க, வேற தொழில் மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், தொழில். அப்போ கார்பரேஷன் பண்ணணும்னா அப்போ அவனை போய் நம்ம குறைஞ்ச வழியில் படிக்க வைக்க வச்சோம்னா அவன் சர்வீஸ் ஃபுல்லாக பண்ணுவான். கிராமத்தில் போய் தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலம் வரக்கூடாது. தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்தில் வந்து கல்வியை, மருத்துவ கல்வியை அதிமுக சேர்ந்து மருத்துவ கல்வியை வந்து அனைவருக்கும் கிடைக்கிற அளவுக்கு வச்சுட்டாங்க. அதனால ஏழை எளிய மாணவர்கள் அதிகமான பேர் டாக்டர் ஆகி கிராமப்புறத்தில் போய் சர்வீஸ் பண்ணுறான். அதனால வந்து நம்மளுக்கு நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கார்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட் வரமாட்டான். பேஷண்ட்டுடைய இன்பேஷண்ட் அவுட்புட் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒழிக்கணும். அப்போ ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும்? படிக்க விடக்கூடாது. எல்லாமே ஒரு சங்கிலி. இது வந்து மிகப்பெரிய ஒரு சங்கிலி. அப்போ அவனை படிக்க விடக்கூடாது. அவன் படிக்க விடக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்? எவனுக்கு வசதி இருக்கோ அவன் மட்டும் படித்து வரட்டும். வசதி இருக்கவன் லட்சக்கணக்கில் செலவழித்து எக்ஸாம் எழுதி கோச்சிங் சென்டருக்கு பணம் கொடுத்து 9ஆம் 6ஆம் படித்து வர்றவன், லட்சக்கணக்கில் செலவழித்து வர்றவன் அந்த பணத்தை எடுக்கணும்னு தானே இருப்பான். அவன் எப்படி கிராமத்தில் போய் வேலை பார்ப்பான்? இப்போ கிராமத்தில் வேலை பார்க்கக்கூடாது. கிராமத்தில் இருக்கவங்க எல்லாரும் சொத்து பத்தை விற்றுட்டு, காடு கரையை விற்றுட்டு, தோட்டம் துறவை விற்றுட்டு நீங்கள் வந்து நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் வந்து டாப் கிளாஸ் சர்வீஸ் வாங்கி எல்லாத்தையும் விற்று உடல் நலத்தை பாருங்கள். உங்கள் உடல் நலத்தை கெடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து கொக்கோ கோலா, ஜங்க் ஃபுட்டெல்லாம் தனியாக அது பக்கம் ஒரு பக்கம் அனுப்பிட்டே இருப்போம். மாத்திரை ஒரு பக்கம் அனுப்பிட்டே இருப்போம். ஜங்க் ஃபுட் ஒரு பக்கம் அனுப்பிட்டே இருப்போம். அதை அனுப்பி உங்கள் உடல் நலத்தை காலி பண்ணிடுவோம், உங்கள் டயத்தை காலி பண்ணிடுவோம். ஒரு பக்கம் வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, இந்த மாதிரி மெட்டா கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு கம்பெனியுடைய வருமானம் மட்டும் 8 லட்சம் கோடி. அவங்க மூலமாக அவங்களுக்கு வந்து எல்லா மார்க்கெட்டு பொருளை வந்து மார்க்கெட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ நீங்கள் வந்து சேமிக்கணுன்ற எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? சேமிக்கக்கூடிய எண்ணம் இருக்க வரக்கூடாது. உடனே பிராண்டட் ஐட்டம் வாங்கணும். கண்ணாடியாக பிராண்டட் ஐட்டம் போடு, வாட்சா பிராண்டட் ஐட்டம் போடு, ஷூவா பிராண்டட் ஐட்டம் போடு, சட்டையா பிராண்டட் ஐட்டம் போடு, ஜீன்ஸா பிராண்டட் ஐட்டம் போடு, பேஸ்டா பிராண்டட் ஐட்டம் வாங்க. கன்சியூமர் எக்கானமியில் உங்களா அதில் நாங்கள் அடிப்போம். அடித்து உங்கள் உடல் நலத்தை நைட் அண்ட் டேயில் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக அனுப்பி, நீ எதை விரும்புகிறியோ அதெல்லாம் உனக்கு அனுப்பி உடல் நலத்தை கெடுத்து குடிச்சவராக்கி, நோயாளி ஆக்கி, உன் காடு கரையை விற்று நீ வந்து கார்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு பணத்தை கட்டி ஒட்டுமொத்தமாக நீ போகணும்.
கார்ப்பரேட் வந்து ஒட்டுமொத்தமான 140 கோடி மக்களது வாழ்க்கையை சுரண்டணும், அவரோட உழைப்பை சுரண்டணும். இதுதான் கார்ப்பரேட் கல்ச்சர். இந்த கல்ச்சரில் தான் எஜுகேஷன் ப்ரைவேட்டைசேஷன், ஹெல்த் ப்ரைவேட்டைசேஷன், ஃபார்ம் பில் 2020 வந்தது காரணம் தான். ஏன்னா 60 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 60 70 லட்சம் கோடி ஃப்ரெஷ் கிராசரி மார்க்கெட் மட்டும். புரிஞ்சுட்டிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் பண்ணுறது ஃபுல்லாக வந்து கார்பரேட்டைசேஷன். அப்போ அந்த கார்பரேட்டைசேஷனுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய பிஜேபி அரசு தொடர்ந்து அதே அரசு ஆண்டால் மட்டும்தான் இந்த பாலிசியை வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போக முடியும். தொடர்ந்து இதை நடைமுறைப்படுத்தணும். அப்போ தான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போகும். அப்போ எப்படி நடைமுறைப்படுத்துறது? அதுக்கு தான் இவிஎம். அப்போ இவிஎம்மை வச்சு தொடர்ந்து நீங்கள் இவங்க தான் ஜெயிக்கிறாங்கன்ற பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி, பிம்பத்தை கிரியேட் பண்ணி தொடர்ந்து அவங்க ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது எல்லாமே பாசிபிள். ஒட்டு மொத்தமாக இந்தியாவை வந்து ஒரு மிகப்பெரிய சந்தை மார்க்கெட்டாக பார்த்து, இண்டிவிஜுவலிஸ்டிக் சந்தை மார்க்கெட்டாக பார்த்து எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய வளங்கள் கொள்ளையடிக்கப்படும். அதுக்கான அடிப்படையில் வந்தது தான் இந்த நீட்டு, இந்த ஃபார்ம் பில் 2020, நியூ எஜுகேஷன் பாலிசி, இது எல்லாமே அதில் வந்தது தான். அப்போ அதை வந்து புரிஞ்சிக்காம நம்ம வந்து இங்கே போராடி பிரயோஜனம் இல்லை. அப்போ இவிஎம் முடித்தா மட்டும்தான் மக்களது ஆட்சி மலரும், மக்களது எண்ணம் கொண்டு ஆட்சி மலரும். இவிஎம் முடிக்கலை அப்படின்னா வாய்ப்பே இல்லை. இந்த வலைக்கண்ணினுடைய ஒரு அங்கமாக தான் விஜய் இருக்கிறாரா? அந்த வழக்கு அது பார்ட் ஆஃப் தான். ஏங்க கார்பரேட்டு கோச்சிங் சென்டர் கும்பலில் இஸ் இன்வெஸ்டருங்க, கார்பரேட் இன்வெஸ்டர். நீங்கள் அவருடைய அஃபிடவிட்டை படித்து பாருங்கள். பெரம்பலூர், அரியலூர் எனக்கு ஞாபகம் இல்லை, நீங்கள் போய் படித்து பாருங்கள். அனிதா செத்த ஊர்லேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காப்ல நீட் கோச்சிங் சென்டருக்கு. அப்போ எப்படிப்பட்ட ஒரு விவரமான ஆளுன்னு பாருங்கள் நீங்கள். இன்றைக்கி அந்த கோச்சிங் சென்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் எவ்வளோ தெரியுமா? ஒட்டுமொத்த இந்தியாவில் அதான் 50,000 கோடி. 50,000 கோடி கார்பரேட் பார்ட்னராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் வந்து எப்படி உங்களுக்கு மாணவர்களுக்காக, தனக்கு ஓட்டு போட்ட மாணவர்களுக்காக, தனக்கு ஓட்டு போட்ட இளைஞர்களுக்காக வந்து நிற்பார். அவருடைய எஜமானர் மோடி இருக்காரு, மோடி என்ன சொல்கிறாரோ அதை கேட்பார், அவ்வளோதான். ஆனால் வெளிப்படையாக பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரு, ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். இதை தாண்டி ஒரு அழுத்தம் அவருக்கு இருக்குமா? என்ன அழுத்தம்? அவருக்கு என்ன அழுத்தம்? பாஜக ஒரு அழுத்தத்தை அவருக்கு கொடுக்கும். அழுத்தம்லாம் கிடையாது, போராட்டம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது. பாஜக அழுத்தம்லாம் எங்கே கொடுக்குது? 60 நாளில் பாஜக அவங்க எல்லா திட்டத்தையும் அவங்க தான் நிறைவேற்றிட்டு தானே இருக்காங்க. அழுத்தமே இல்லாமல் ஈஸியாக நிறைவேற்றிட்டு இருக்காங்களே, என்ன அழுத்தம்? இல்லை நமக்கு வெளிப்படையாக எதுவுமே தெரியல. இப்போ திருப்பரங்குன்றம் கேஸ் வருது, அதில் போதுமான அளவிற்கு இவங்களுடைய குரல் அதான் சர்வே பண்ண சொல்லி உத்தரவு போட்டாங்க. அழுத்தம் கொடுக்காம முடிஞ்சு போச்சா? அது பிசி முஸ்லீம்ஸுக்கு இஸ்லாமியருடைய ஜிஓவே காலி பண்ணிட்டாங்களா? ஆமாம். சர்ச்சு கட்டக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு வந்துருச்சா? அப்புறம் வேற என்ன வந்துச்சு? இந்த பக்ரீத்துக்கு இதுக்கு குர்பானி ஆடு மாடுகளை வெட்டக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு வந்துச்சா? இதெல்லாம் வரிசையாக ஒரு உத்தரவு வந்துகிட்டே இருக்கும். இந்த பக்கம் விவசாயிகள் ஜூன் 12ஆம் தேதி திறக்க வேண்டிய அணை திறக்கலை, தண்ணி வர வேண்டிய தண்ணி வரல, ஜூலையில் வர வேண்டிய தண்ணியும் வரல. ஓகே, எப்போ வரும்? மழை பெஞ்சா தானாக வரும். இது அவருக்கு மட்டும்தான் தெரியுமா? அப்போ எப்படி இதை நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க சொல்லுங்க. அப்போ பிஜேபி வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. பிஜேபியுடைய திட்டங்கள் ஈஸியாக நடக்குது. பிஜேபியினுடைய ஆட்சி தான் இங்கே நடக்குது. பிஜேபியுடைய ப்ராக்சி கவர்மெண்ட்டும் நடக்குது. பிஜேபி ஆட்சி வந்தால் கூட இப்படி நடக்காது. இல்லை, பிஜேபி ஆட்சி இருந்தாலே இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பலமாக போராடும். ஆனால் இன்னைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இன்னும் தெரியல அப்படின்றது தான் வித்தியாசம், வினோதமாக இருக்கு. இது பிஜேபி ஆட்சி தான் அப்படின்றது இன்னும் தெரியாமல் இருக்கா, இல்லை பதவி ஆசைக்காக அவங்க ஒட்டிக்கிட்டு இருக்காங்களான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் சமீபத்தில் சிபிஎம்னுடைய சண்முகம் அவர்களுடைய அறிக்கை, நாங்கள் வந்து வெளியேறுவோம், பாஜகவினுடைய அதே முறையை தான் தாவேகா கையாளுது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை துணி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அவருக்கு இப்போ தான் தெரியுதா சண்முகத்துக்கு? இவ்வளோ நாள் கீழே விழுந்து மண்ணில் புரண்டு ஆதரிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ தான் சண்முகத்துக்கு தெரியுதா? இப்போயாவது தெரிஞ்சேன்னு சொல்லி சந்தோஷப்பட வேண்டியதான், வேறு என்ன பண்ண முடியும்? சண்முகம் தானே ஆதரிச்சார், ரொம்ப ஓவரா ஆதரிச்சார், ஓவரா கூடார் அவர்.
இப்போவாவது அவருக்கு தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். தொடர்ந்து பேசுவோம் சார். தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலை தலைகளாகத்தான் போய் கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுடைய நேரத்திற்கு கருத்து. நன்றி.